நான் சின்ன பொண்ணா இருந்தப்போ எங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் என்ன பயங்கரமா யோசிக்க வச்சுது. அது என்னன்னா, அது எம்ஜிஆர் வந்து பீக்ல இருந்த டைம். அவருக்கு வில்லன்னாலே நம்ம நம்பியார் சார் தான். அப்ப என்னாச்சுன்னா, ஒரு தடவ நம்பியார் சார் ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அந்த மக்கள் அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த நியூஸ் தெரிய வருது. எல்லா மக்களும் ஆக்ரோஷமா கிளம்பியிருக்காங்க. எதுக்கு? நம்பியார் சார தடுத்து நிறுத்துறதுக்கு. அ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, எம்ஜிஆர போட்டு நீ பாடாப்படுத்துறியே! எப்ப பார்த்தாலும் ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்கியே! அப்படின்னு சொல்லிட்டு படிப்புக்கும் சாரி ரியாலிட்டிக்கும் சினிமாக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நடந்திருக்காங்க. கடைசியில அவர் அந்த ஊருக்கு வர விடாம தொரத்தி அடிச்சிருக்காங்க. இத எங்க அம்மா என்கிட்ட சொல்லும்போது கூட பெருமையா சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும். படம்ங்கிறது ஜஸ்ட் படம் தான். அதுல இருக்கிற ஹீரோ நிஜ லைஃப்ல ஹீரோவா இருப்பாருங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஆனா அத யோசிக்க தெரியாத மக்களா இருப்பாங்க. அந்த காலம்ல அது. நான் நினைச்சுட்டேன், ஓ அந்த காலத்துல இருந்து முட்டா பயவுல இருந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. ஏம்மா நம்பியார் அவருக்கு வில்லனா நடிச்சிருக்காருமா. அதுக்கு என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னப்போ எங்க அம்மாவுக்கு அது புரியல. எங்க அம்மாவுக்கே என்னால புரிய வைக்க முடியல. மக்கள் எவ்வளவு தீவிரமா இருந்திருக்காங்கன்ட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா நிஜ லைஃப்ல பாருங்க, எம்ஜிஆரை விட ஒரு படி மேல நம்பியார். நல்ல மனுஷன், நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னை வரைக்கும். நல்ல மனுஷனா வாழ்ந்தவர் அவரு. ஆனா வெறும் படத்த மட்டுமே வெறும் இந்த பிம்பத்த மட்டுமே நம்பி, கெட்டவன கெட்டவனாவே பாக்குறது, ஹீரோ வந்து நிஜ லைஃப்லயும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறது அயோக்கியத்தனம். ஏன்னா அவங்க நிஜ லைஃப்ல எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவங்க நிஜ லைஃப்ல நெகட்டிவ் இருந்தாலும் காட்டிக்க மாட்டாங்க நம்மகிட்ட. இத வந்து நம்ம வந்து படத்த படமா பாக்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம்.